மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மா 2025 ஐபிஎல் கிரிக்கெட் சீரீஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட கேப்டனாக நியமிக்கப்படுவார் அப்படின்னு இங்கிலாந்து டீமோட முன்னாள் கேப்டனான மைக்கேல் வான் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த வருஷம் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த டீமோட கேப்டனாக இருந்தாலும் அவர் ரோஹித் சர்மா வர வரைக்கும் தான் அந்த டீமோட கேப்டனாக இருப்பார் அப்படின்னா அவர் ஒரு டெம்பரவரி கேப்டன் தான் அப்படின்னு தன்னோட கணிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரியான கருத்துக்களை பலரும் சொல்லிட்டு வந்தாலும் இப்போ ஐபிஎல் சீரீஸோட முன்னணி கமெண்டேட்டர்ஸில் ஒருத்தராக இருந்துட்டு வர மைக்கேல் வானே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2024 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஒரு பெரிய அதிரடி மாற்றமாக கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டார். அதுக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியா அந்த டீமோட புது கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இந்த மாற்றத்தினால ரோஹித் சர்மா பர்சனலாக கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லலாம். அப்படின்னாலும் அவருடைய மனைவியான ரித்திகா சத்யாவோட ஒரு சில பதிவுகள் மூலமாக அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டீமோட பயிற்சியாளரான மார்க் பவுச்சர் அளித்த ஒரு பேட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு அவருடைய பேட்டிங்கில் கவனம் செலுத்துறதுக்காகவும் அவருடைய கேப்டன்சி பணிச்சுமையை குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த வருஷம் அவர் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறதா சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வீடியோவோட கமெண்டில் ரோஹித் சர்மாவோட மனைவியான ரித்திகா இந்த வீடியோவில் பல விஷயங்கள் தவறாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் டீம் நிர்வாகத்தின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் தோனி தன்னோட கடைசி ஐபிஎல் சீரீஸை ப்ளே பண்ணிட்டு வர நிலையில் கேப்டன் பதவியை ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கொடுத்துருக்காரு. இது மூலமாக இனிமேல் இவர் தான் சிஎஸ்கே டீமுடைய ஃபியூச்சர் கேப்டன் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்ம தலை தோனி. ஸோ அப்படி இருக்கும்போது மைக்கேல் வான் சொல்லியிருக்கிற மாதிரி ரோஹித் சர்மா டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்குமா, இவர் அடுத்த சீசனில் சிஎஸ்கே டீமோட கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ இருந்திருக்கு.